குமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் மீன் ஏற்று இறக்குமதி செய்யும் இடத்திற்கு காய்கறி தற்காலிக சந்தையை கொண்டு சென்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீன் வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குழித்துறை நகராட்சிக்குட்பட்ட மார்த்தாண்டம் பகுதியில் செயல்பட்டு வரும் காய்கறி சந்தையை தரம் உயர்த்தி கட்ட 14 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அமைச்சர் மனோ தங்கராஜ் அடிக்கல் நாட்டினார். பணி தொடங்குவதற்காக காய்கறி சந்தையில் உள்ள கடைகளை தற்காலிக மாற்றம் செய்து மீன் ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இதற்கு மீன் வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து மீன்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். சமரசம் எட்டாததை தொடர்ந்து போராட்டம் நீடித்து வருகிறது. சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 150க்கும் மேற்பட்ட இரட்டை என்ஜின் பொருத்திய ஃபைபர் படகுகள் மீன்பிடிக்க செல்லாமல் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இரட்டை என்ஜின் பொருத்திய ஃபைபர் படகுகளின் நீளத்தை 20 மீட்டராக அகலப்படுத்த மீன்வளத்துறை அரசாணை வெளியிட வேண்டும் உள்ளிட்ட தங்கள் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெய்வேலி NLC அனல் மின் நிலையத்தில் பணியின் போது கீழே விழுந்த ஒப்பந்த தொழிலாளி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெய்வேலி NLC அனல் மின் நிலையத்தில் கத்தாழை கிராமத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவர் ஒப்பந்த தொழிலாளியாக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் அவர் அனல் மின் நிலையத்தில் 2வது யூனிட்டில் பெயிண்டிங் வேலை செய்து கொண்டிருந்த போது கீழே விழுந்து படுகாயமடைந்தார். இதனையடுத்து ராமச்சந்திரன் NLC மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தன்னையும் தனது மகனையும் கணவர் துன்புறுத்துவதாக கூறி தென்காசி ஆட்சியர் அலுவலக வாயிலில் பெண் தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தின் போது அங்கு 12 வயது மகனுடன் செல்வராணி என்பவர் வந்தார். கணவர் முத்துராஜ் தன்னை பிரிந்து வாழ்ந்ததாகவும் அவ்வப்போது வீட்டுக்கு வந்து தன்னையும் தனது மகனையும் அடித்து துன்புறுத்துவதாகவும் கூறினார். இதுகுறித்து புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி விரக்தியில் மண்ணெண்ணெயை உடலில் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றார். அப்போது அங்கிருந்த போலீசார் அவரை பத்திரமாக மீட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.